Hello students, welcome to my channel Crack Neat Biology. I'm yes Pratibha, a postgraduate in biotechnology. இன்னைக்கு நம்ம வந்து DNA replication concept பார்க்கலாம் from the chapter 5 molecular basis of inheritance. Okay, so இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு சில basic concepts எல்லாம் தெரியணும், like what is structure of DNA and what is the base pairing and complementarity, what is polarity of the two strands and what is semi-conservative replication. இதெல்லாம் தெரியணும், அதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கல் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவும் வந்து சுகர் பாஸ்பேட் பேக் போன்னு சொல்லுவோம். இந்த இது வந்து நைட்ரோஜனஸ் பேசஸ், தட் இஸ் பேஸ் பேர்ஸ். ஓகே, ஸோ அடினைன் வந்து always pairs with thymine by means of 2 hydrogen bonds and guanine always pairs with cytosine by means of 3 hydrogen bonds. Okay, இந்த அடினைன் குவானைன்றது பியூரின்ஸ், தைமைன் சைட்டோசைன்றது பைரிமிடின்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராண்டோட பொலாரிட்டி வந்து 5' பாஸ்பேட் 3' OHன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்ட்ராண்டோட பொலாரிட்டி வந்து 3' OH 5' பாஸ்பேட்னு இருக்கும். இதை தான் வந்து ஆன்டி பேரலல் பொலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் மாடல்னா இப்போ ஒரு பேரண்ட் டிஎன்ஏ இருக்குன்னா அதில் இருக்க ரெண்டு ஸ்ட்ராண்டும் வந்து டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணி நியூ டாட்டர் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். இந்த டிஎன்ஏவோட எக்ஸாக்ட் காப்பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து இந்த டிஎன்ஏ பேரண்ட் டிஎன்ஏ அதுக்கப்புறம் அதோட எக்ஸாக்ட் காப்பீஸ் இந்த மாதிரி வந்து ரெப்ளிகேஷன் நடக்கும். இதுதான் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் திஸ் மாடல். ஓகே, so DNA replication in prokaryote பார்க்கலாம். So in living cells such as E. coli, the process of replication requires a set of catalysts, that is enzymes. அதில் மெயின் என்சைம் பார்த்தீங்கன்னா DNA dependent DNA polymerase தான். இது 3 types இருக்கும், பட் DNA polymerase 3 தான் வந்து இந்த கேட்டலிஸ்ட் ஃபங்க்ஷனை பண்ணும். ஓகே, ஸோ இது ஹைலி எஃபிஷியன்ட் என்சைம். ஏன்னா இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை வெரி ஷார்ட் டைமில் பாலிமரைஸ் பண்ணும். அதனால இது வந்து ஹைலி எஃபிஷியன்ட் என்சைம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஈகோலையில் வந்து 4.6 × 10⁶ பேஸ் பேர் தான் இருக்குது. பட் ஹியூமன் இதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கம்மி தான். ஏன்னா 6.6 பில்லியன் பேஸ் பேர் இருக்கும் இல்லையா, பட் இதுவும் லாங் தான். இந்த டிஎன்ஏ லென்த்தும் வந்து இட் வில் பி லாங் ஒன்லி. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து 18 minutes நடக்கும் ஈகோலையில். தட் மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி இது வந்து எவ்வளோ பேஸ் பேர் வந்து பெர் செகண்ட் ஆட் பண்ணணும்னா அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 2000 பேஸ் பேர் பெர் செகண்ட் வந்து it will add the nucleotides to the template, DNA template. Okay, so இது வந்து highly efficient enzyme அதனால தான் சொல்றோம். ஓகேயா, ஸோ இது ஃபாஸ்டா மட்டும் கிடையாது, ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசிலையும் இது கேட்டலைஸ் பண்ணணும். அப்பதான் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் இட் வில் லீட் இன்டு மியூட்டேஷன். ஏதாவது ஒரு பேஸ் பேர் மாற்றி இது பண்ணாலும் இட் வில் லீட் இன்டு மியூட்டேஷன். ஸோ இட் இஸ் அ ஹைலி எஃபிஷியன்ட் என்சைம். ஆல்சோ இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ். ஓகே, எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஸோ இதில் தான் வந்து டிஎன்டிபி, டிஆக்சி நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்ன்றது வரும். இது வந்து டூவல் ரோல் பிளே பண்ணும். ஒன்று சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணும், இன்னொன்று இட் வில் ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருக்குது, ஒரு நைட்ரோஜனஸ் பேசிஸ் இருக்குது, இங்கே பாஸ்பேட் இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் அ நியூக்ளியோடைட். ஸோ இந்த நியூக்ளியோடைட் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூலமாக இன்னொரு நியூக்ளியோடைடோட ஜாயின் ஆகும், அதை டை நியூக்ளியோடைட்னு சொல்லுவோம். இப்படியே நியூக்ளியோடைட் வந்து பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் மூலமாக ஆட் ஆகிட்டே போச்சுன்னா அதான் பாலி நியூக்ளியோடைட் செயின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன். இதெல்லாம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து அந்த பேரண்ட் டெம்ப்ளேட்ல வந்து ஆட் பண்ணி ஒரு நியூ சிந்தசிஸை கேட்டலைஸ் பண்ண போகுது இல்லையா, அதுக்கு வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் இதுதான் சப்ஸ்ட்ரேட். இதுதான் வந்து என்ன பண்ணும், இதுதான் வந்து அடினைனா, இது அடினைனா இருக்க போதா தைமைனா இருக்க போதா. ஸோ இப்போ பேரண்ட் ஸ்ட்ராண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இப்போ சப்போஸ் பேரண்ட் ஸ்ட்ராண்ட்ல வந்து தைமைன் இருந்ததுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து அடினைன் ஆட் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த அடினைன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சைட்டோசைன் இருந்ததுன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் குவானைன் ஆட் பண்ணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண போகிறது இந்த டிஎன்டிபிஸை தான். ஓகே, இதை தான் ஆட் பண்ணி கேட்டலைஸ் பண்ணுற வேலையை தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 பார்க்கும்.
ஓகே. ஸோ இத கரெக்ட்டா இதுக்கு பேஸ் பேர் வந்து கரெக்ட்டா காம்ப்ளிமெண்டரியா அத ஆட் பண்ணணும். அதான் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸோட வேலை. ஸோ ஆட் பண்ணிக்கிட்டே போணும். இது வந்து ஹைலி எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுல எப்படி அந்த இதுக்கு வந்து டூவல் ரோல் ப்ளே பண்ணும்னு சொன்னோம்ல. சப்ஸ்ட்ரேட்டாவும் ப்ளே பண்ணும், ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் த பாலிமரைசேஷன் ரியாக்ஷனும் பண்ணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எப்படி எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும்னா, இந்த 2 டெர்மினல் பாஸ்பேட்ஸ் இருக்குல்ல இந்த டிஎன்டிபில, இது வந்து ஹை எனர்ஜி பாஸ்பேட்டா இருக்கும், சிமிலர் டு தட் ஆஃப் ஏடிபி. இது ஜாயின் ஆகும்போது இந்த டிஎன்டிபி போய் இதுல ஜாயின் ஆகும்போது ஒரு பாஸ்பேட் தான் வந்து இன்னொரு நியூக்ளியோடைடோட ஜாயின் ஆகும். கரெக்டா? ஸோ பாஸ்போடைஸ்டர் பாண்ட் மூலமா ஒரு நியூக்ளியோடைட் இன்னொரு நியூக்ளியோடைடோட ஜாயின் ஆகும்ல. ஸோ சுகர் பாஸ்பேட் பேக் போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்போ ஒரு பாஸ்பேட் வந்து இன்னொரு நியூக்ளியோடைடோட அட்டாச் ஆகும். இந்த 2 பாஸ்பேட்டும் என்ன ஆகும்னா ஹை எனர்ஜி பாஸ்பேட்டும் க்ளீவ் ஆயிடும். ஸோ க்ளீவ் ஆகி இட் வில் ரிலீஸ் தி எனர்ஜி விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். இதான் இந்த டிஎன்டிபியோட ரோல். ஓகே, இதை வந்து கேட்டலைஸ் பண்றது தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் விச் இஸ் த வெரி ஹைலி எஃபிஷியன்ட் என்சைம். ஓகே, இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. 2024ல நீட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 வந்து will catalyze the polymerization only in one direction, that is 5' to 3' டைரக்ஷன்ல தான் எப்பவுமே இது வந்து கேட்டலைஸ் பண்ணும். இந்த நியூக்ளியோடைட்ஸை கரெக்டாக காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர்ல வந்து இதை ஆட் பண்றது வந்து இந்த என்சைம் பண்ணுது இல்லையா? அது எப்பவுமே இந்த கேட்டலைஸ் இது எந்த டைரக்ஷன்ல பண்ணும்னா 5' to 3' டைரக்ஷன்ல தான் இது கேட்டலைஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பிக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்டு. ஸோ இது நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 வந்து எப்போவுமே 5' to 3' தான் சிந்தசைஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த பேரண்ட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் வந்து இது ஈஸியாக கண்டினியூஸாக 5' to 3' பண்ணிடும். பட் இந்த பேரண்ட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஏன்னா இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட போலாரிட்டி 3' to 5' இருக்குது. இது வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு டிஎன்ஏவை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம வந்து ரெப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் அ ஹைலி எனர்ஜி ரெக்வயரிங் ப்ராசஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்மால் ஓப்பனிங் டிஎன்ஏல கிரியேட் ஆகும். அதை தான் வி கால் இட் அஸ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் கண்டினியூஸ் சிந்தசிஸ் இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, அந்த கண்டினியூஸாக இருக்க ஸ்ட்ராண்டை நம்ம வந்து லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம். டிஸ்கண்டினியூஸாக இருக்க ஸ்ட்ராண்டை வி கால் இட் அஸ் அ லேகிங் ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறத வி கால் இட் அஸ் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து ரெண்டும் பேரண்ட் ஸ்ட்ராண்டு. ஸோ இது வந்து 5' to 3' இருக்கு. ஸோ இந்த 3' to 5', ஸோ 5' to 3'ல ஈஸியாக வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து கேட்டலைஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் ஃபோர்க் வந்து இப்படி ப்ராக்ரஷன் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம். டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டில் தான் இட் வில் கேட்டலைஸ் தி ரியாக்ஷன். ஓகே, பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் அதுவாக வந்து ஒரு ரியாக்ஷனை ஒரு ஸ்டாண்டில் வந்து அதுவாக தானாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்ட் இருந்தால் தான் இட் வில் கண்டினியூ த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் ஆர்என்ஏ ப்ரைமர். ஆர்என்ஏ ப்ரைமர் தான் வில் இனிஷியேட் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஓகே, இந்த ப்ரைமரை ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் வந்து ஆர்என்ஏ ப்ரைமேஸ். ப்ரைமேஸ்ன்றது டைப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இது இப்போ நம்ம ஃபர்தர் லெக்சரில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஷார்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ரிபோ நியூக்ளியோடைட்ஸ் 5' to 3' பொலாரிட்டியில் இருக்கும். ஸோ 5' to 3' OH குரூப் வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த 3' OHல அட்டாச் ஆகி இது வந்து வில் கேட்டலைஸ் த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஆர்என்ஏ ப்ரைமர் தான் இதை இனிஷியேட் பண்ணும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை, டிஎன்ஏ பாலிமரேஸ் கிடையாது. ஸோ இந்த ஆர்என்ஏ ப்ரைமரை வந்து இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறது தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டில் கண்டினியூஸாக இப்படி போய்கிட்டே இருக்கும் சிந்தசிஸ், நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டு. ஆனால் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இது 3' to 5' பொலாரிட்டி இருக்கிறதுனால இதால் கண்டினியூஸாக பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து அட்டாச் ஆகி அதில் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் இங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ கொஞ்சம் சிந்தசைஸ் ஆகும், அப்புறம் அது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். மறுபடியும் ஆர்என்ஏ ப்ரைமர் வரும், டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். ஆர்என்ஏ ப்ரைமர் டிஸ்கண்டினியூஸ். ஸோ
எப்படி ஆர்என்ஏ பிரைமர் அட்டாச் ஆகி இந்த ஸ்ட்ராண்ட் வந்து சிந்தசைஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராண்ட் வந்து இப்படி கண்டினியூஸா சிந்தசைஸ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் செமி டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நமக்கு வந்து டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் மட்டும் கிடையாது. இன் அடிஷன் டு தட் என்சைம் மெனி என்சைம்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் வித் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி. ஓகே, ஸோ பிரைமேஸ்ன்ற என்சைம் என்ன பண்ணும் நான் சொன்னேன், ஆர்என்ஏ பிரைமர் சிந்தசைஸ் பண்ணும். அந்த ஆர்என்ஏ பிரைமர் வந்து சிந்தசைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரெப்ளிகேஷன் வந்து ரேண்டமாக நடக்காது, ஒரு டெஃபினட் இதில் தான் நடக்கும். ஓகே, டெஃபினட் ரீஜனில் தான் நடக்கும். அதுதான் நம்ம ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். திஸ் இஸ் கால் த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இப்போ வந்து இதில் தான் நடக்கும் இல்லையா. ஸோ இந்த போர்ஷனை மட்டும்தான் நம்ம இங்கே இப்போ வந்து எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து பை டைரக்ஷனல். ஓகே, ஸோ டிஎன்ஏ வந்து சூப்பர் காயில்டு ஸ்ட்ரக்சர் தானே. ஸோ இது ரெண்டும் கண்டினியூஸ் சிந்தசிஸ், இது வந்து டிஸ்கண்டினியூஸ் சிந்தசிஸ். ஸோ இந்த சூப்பர் காயில்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்படி பார்க்குறோம். ஓகே, ஸோ கண்டினியூஸ் சிந்தசிஸ்ல நமக்கு தெரியும் லீடிங் ஸ்ட்ராண்டு கண்டினியூஸாக டிஎன்ஏ பாலிமரேஸ் அந்த ஆர்என்ஏ பிரைமர் 3'OHல அட்டாச் ஆகி சிந்தசைஸ் பண்ணிட்டே வந்துடும். ஸோ டிஸ்கண்டினியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது வந்து எப்படி ஒரு ஸ்மால் ஓப்பனிங்ல இருந்து இதாகிறதா ரெப்ளிகேஷன் ஃபோர்க்குன்னு சொன்னோமா. ஸோ இந்த டிஎன்ஏவை பிரேக் பண்ணுற என்சைம் தான் வந்து டோப்போ ஐசோமரேஸ் ஆர் கைரேஸ். இந்த என்சைம் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஹெலிகேஸ்ன்ற என்சைம் என்ன பண்ணும்னா, இது வந்து பிரேக் பண்ணதை அப்படியே இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டையும் அன்வைண்ட் பண்ணிட்டே வரும். இது பை பிரேக்கிங் தி ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் தி நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ இது பிரேக் பண்ணிட்டே வரும். அது பிரேக் பண்ணி அன்வைண்ட் பண்ணிட்டே வரும். ஸோ இது அன்வைண்ட் பண்ணிட்டே வரும்போது அது திருப்பி ரீஅனீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து அட்டாச் ஆகும். ஸோ தட் இது வந்து திருப்பி அனீல் ஆகாமல் நமக்கு டிஎன்ஏ சிந்தசிஸ் வந்து டாட்டர் டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கிறதுக்காண்டி இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து அட்டாச் ஆகும். அடுத்து இந்த ஸ்லைடிங் கிளாம்ப் என்ன பண்ணும்னா, இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த டெம்ப்ளேட்ல இருந்து டிசோசியேட் ஆகி போயிடாம எஃபிஷியண்டா இந்த பாலிமரைசேஷன் நடக்கிறதுக்கு ஒரு ரிங் ஷேப்டு ப்ரோட்டீன் தான் இந்த ஸ்லைடிங் கிளாம்ப். ஓகே, எஃபிஷியன்ட் பாலிமரைசேஷனுக்கு இது டிஎன்ஏ பாலிமரேஸ் 3யோட அட்டாச் பண்ணி ஹெல்ப் பண்ணும். ஓகேயா, ஸோ ஆர்என்ஏ பிரைமர் வந்து சிந்தசைஸ்டு பை ஆர்என்ஏ பிரைமேஸ் நான் சொன்னேன். ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஆர்என்ஏ பிரைமேஸ் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுல இருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணும், பாலிமரைசேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் இது டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். மறுபடியும் ஆர்என்ஏ பிரைமர் வந்து அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் போய் ப்ரொடியூஸ் பண்ணும் நியூக்ளியோடைட்ஸை. ஸோ கேட்டலைஸ் பண்ணும்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்என்ஏ பிரைமர் கேட்டலைஸ் பண்ணும். இந்த மாதிரி டிஸ்கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும். அதனால தான் இது செமி டிஸ்கண்டினியூஸ் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் வந்து ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்என்ஏ பிரைமர்லாம் வந்து இப்போ இந்த டோப்போ ஐசோமரேஸ் ஆர்என்ஏ டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 வந்து எலாங்கேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் 3' end of the primerன்னு பார்த்தோம். ஸோ டோப்போ ஐசோமரேஸ் வந்து பிரேக் த டபுள் ஹெலிக்ஸ் டு செப்பரேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பைண்டிங் ப்ரோட்டீன் ப்ரிவென்ட்ஸ் ரீஅனீலிங். ஹெலிகேஸ் அன்வைண்ட் த டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட்னு பார்த்தோம். பிரைமேஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்என்ஏ பிரைமர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 என்ன பண்ணுன்னா, இந்த ஆர்என்ஏ பிரைமரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸை இந்த இடத்துல ஆட் பண்ணிடும். அதான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் 1ஓட டியூட்டி. ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1ன்றது வெர்சடைல் என்சைம். இது வந்து பாலிமரேஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணும், எக்ஸோநியூக்ளியேஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணும், இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணும். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, டிஎன்ஏ ரிப்பேர், ப்ரூஃப் ரீடிங், அதுக்கப்புறம் ஏதாவது ரெப்ளிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கும்போது இது டிஎன்ஏ பாலிமரேஸ் 3க்கு பேக்கப்பாக இருக்கிற என்சைமாவும் ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ டிஎன்ஏ லைகேஸ் என்ன பண்ணும்னா, ஏதாவது இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேப்பை வந்து ஜாயின் பண்ணி அதை ஜாயின் பண்ணுற வேலையை தான் வந்து டிஎன்ஏ ligase பண்ணும். Okay, so these are the enzymes involved in the DNA replication in E. coli. Okay,
ஸோ இப்போ வந்து யூகேரியோட்ஸ் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து இந்த யூகேரியோட்ஸ்ல உள்ளது கிடையாது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகேரியோட்ஸ் தான் இருக்கு. ஸோ யூகேரியோட்ஸ்ல நம்ம பிரீஃபா பார்க்கணும்னா ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வந்து சிந்தசிஸ் ஃபேஸ் ஆஃப் த செல் சைக்கிள்ல நடக்கும். ஸோ டிஎன்ஏ சிந்தசிஸ்னு சொல்லலாம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏவும் செல் சைக்கிளும் ஹைலி கோஆர்டினேட்டடா இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடந்ததுன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் இட் வில் ரிசல்ட் இன் டு பாலிப்ளாய்டி. பாலிப்ளாய்டினா a condition where cells contain more than 2 paired sets of chromosomes. Okay, so this is the replication in eukaryotes. Brief explanation. So இப்போ இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த 5' to 3' இதுல தான் எப்பவுமே பாலிமரைசேஷனை கேட்டலைஸ் பண்ணும், இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்டிபிஸ், இந்த டூவல் ரோல், இதை வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் செமி டிஸ்கண்டினியூஸ்ன்றத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ்ல வந்து ஹெலிகேஸோட ரோல் கேட்டிருக்காங்க, டோப்போஐசோமெரேஸோட ரோல் ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த என்சைம்ஸ் ரோல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.